இந்த வீடியோல நாம இந்த உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமா இருக்கக்கூடிய ஆரம்ப புள்ளி எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா கம்யூனிசம் பத்தி தெரிஞ்சுக்கணும். கம்யூனிசம் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கார்ல் மார்க்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அமெரிக்காவின் 40வது பிரசிடென்ட் கம்யூனிஸ்ட்னா யாருன்னு சூப்பரா சிம்பிளா சொல்லிருப்பாரு. கார்ல் மார்க்ஸ் எழுதுனதை படிக்கிறவன் கம்யூனிஸ்ட், அந்த கார்ல் மார்க்ஸையே புரிஞ்சுக்கிட்டவன் ஆன்டி கம்யூனிஸ்ட், அதாவது கம்யூனிசத்துக்கு எதிரானவன்னு சொல்லியிருப்பாரு மனுஷன். இதுவரைக்கும் யூடியூப்ல கம்யூனிசம் பத்தி எந்த மொழியிலும் எந்த சேனலிலும் சொல்லாத பல வரலாற்று செய்திகளை நான் சொல்ல போறேன். கார்ல் மார்க்ஸ், லெனின், ஜோசப் ஸ்டாலின், மாவோ வரைக்கும் பல வீடியோஸை நாம பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. முன்னாள் கம்யூனிஸ்டான ஆர்தர் அண்ட் ரிச்சர்ட், மார்க்சிசம் என்பது ஒரு தோற்று போன கடவுள், கார்ல் மார்க்சின் கம்யூனிசத்தால் யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு காரி துப்பிருக்காங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு கொள்கையும் கொடூரமான பஞ்சங்களையும் வறுமைகளையும் வர்க்க வேறுபாடுகளையும் கொடூரமான இனவழிப்புகளையும் கொலைகளையும் செஞ்சதே கிடையாது. இது எல்லாத்தையும் தினசரி உணவு மாதிரி சர்வ சாதாரணமா செஞ்ச ஒரே கொள்கை தான் கம்யூனிசம். தேசப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, பாரம்பரியம், கலாச்சாரம், கடவுள் நம்பிக்கை, குடும்ப அமைப்பு, பெண்களை ஆணாக மாற்றுவது, ஆணை பெண்ணாக மாற்றுவது, பெண்களுடைய தன்மையையே அடியோடு மாற்றுவதுன்னு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மனிதத்தன்மை அத்தனையும் பகுத்தறிவுன்ற பொய்யான பேர்ல அழிச்சதுதான் இந்த கம்யூனிசம். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கா இல்லையான்னு நீங்களே தேடி பாருங்க. கம்யூனிசத்தால் செல்வச் செழிப்பா வாழ்ந்த நாடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்ல, இதுதான் வரலாற்று உண்மை. சீனா கம்யூனிச நாடு தானே ப்ரோ, ஆனா அந்த நாடு மட்டும் எப்படி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னு பல பேர் கேட்கலாம். ஆனா சீனாவின் கம்யூனிசம் மாவோவுக்கு பிறகு கேபிட்டலிஸ்டிக் கம்யூனிசத்தை பின்பற்றியதால் தான் இந்த மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கே தவிர கார்ல் மார்க்ஸுடைய மூல கம்யூனிசத்தை இவங்க எப்பயோ தூக்கி குப்பையில போட்டுட்டாங்க. ஆனாலும் உள்நாட்டில் ஏகப்பட்ட புகைச்சல் இருப்பது உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். கம்யூனிசம் மிகப்பெரிய குற்றத்தை உலக மக்கள் மேலையும் பல இனத்தின் மீதும் நிகழ்த்தி இருக்குன்னு ஸ்டீஃபன் கார்டாய் சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் மூலமா மக்களை குண்டுகளால் கொல்றது, பசி பட்டினியால் கொல்றது, போரினால் கொல்றது, உள்நாட்டு கலவரங்களால் மக்களை அச்சுறுத்துவதுன்னு பல வழியில் வெறியாட்டத்தை இந்த சித்தாந்தம் நிகழ்த்தி இருக்கு. இதன் மூலமா எத்தனை பேர் செத்தாங்கன்னு துல்லியமா சொல்ல முடியாது. ஆனா குத்துமதிப்பா கணக்கு பண்ண புள்ளி விவரத்தின் மூலமா கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த கம்யூனிசத்தால இறந்திருக்காங்க. எந்தெந்த நாட்டில் எவ்வளவு மக்கள் இறந்தாங்கன்னு நாம தெரிஞ்சுப்போம். யுஎஸ்எஸ்ஆர் 20 மில்லியன் மரணங்கள், சீனா 65 மில்லியன் மரணங்கள், வியட்நாம் 1 மில்லியன் மரணங்கள், நார்த் கொரியா 2 மில்லியன் மரணங்கள், கம்போடியா 2 மில்லியன் மரணங்கள், ஈஸ்டர்ன் யூரோப் 1 மில்லியன் மரணங்கள், லாட்டின் அமெரிக்கா 1,50,000 மரணங்கள், ஆப்பிரிக்கா 1.7 மில்லியன் மரணங்கள், ஆப்கானிஸ்தான் 1.5 மில்லியன் மரணங்கள். அலெக்சாண்டர் யாக்கோவ்லவ் சோவியத்தின் உயர்நிலை உச்சம் தொட்ட அதிகாரி, அவர்கிட்ட கம்யூனிசத்தால் எவ்வளவு உயிர்கள் கொல்லப்பட்டதுன்னு கணக்கெடுக்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட சோவியத்தில் மட்டும் 33 மில்லியன் மக்கள் இந்த கம்யூனிசத்தால் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அவர் சொன்னாரு. சோவியத்தின் இன்னொரு மதிக்கத்தக்க நபர் அலெக்சாண்டர் ஜோல்ஜனிட்சின் 1917 இருந்து 1987 வரைக்கும் கிட்டத்தட்ட 61.9 மில்லியன் மக்களை இந்த கம்யூனிசம் கொண்டிருக்குன்னு அவர் நிரூபிச்சாரு. சீனாவின் மாவோ சோவியத்தையும் தாண்டி 70 மில்லியன் மக்களை கொண்டிருக்காரு. ஆக ஒட்டுமொத்தமா 1917 இருந்து 1979 வரைக்கும் உலகம் முழுக்க 14 கோடி மக்களை இந்த கம்யூனிசம் கொண்டிருக்கு. அதாவது தினசரி கணக்கு பண்ணா 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் 1917 இருந்து 1980 வரைக்கும் இறந்திருக்காங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமானவன் கொடுங்கோலன்னு கம்யூனிஸ்டுகள் உருட்டுற ஹிட்லரே இந்த மரண எண்ணிக்கையில் கம்யூனிசத்துக்கு முன்னாடி பச்சை குழந்தையா தான் தெரிவாரு. ஹிட்லர் யூதர்களுடைய முடிய கூட தொழலன்றது வேற விஷயம். இதுல அவர் கொன்னாருன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய உருட்டு. ஹிட்லர் பத்தி நான் தனி வீடியோ போடும்போது இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய போர்களான 2 போர், வேர்ல்ட் வார் 1 அண்ட் வேர்ல்ட் வார் 2, இந்த போர்களில் நிகழ்ந்த மரணங்களின் எண்ணிக்கை கூட கம்யூனிஸ்ட் கொலைகளின் எண்ணிக்கைகளோடு ஈடு கொடுக்கவே முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொன்னதுதான் இந்த உலகத்திலேயே அதிகம். ரொனால்ட் ரீகன் நம் மனித இனம் கொடிய நோய்களில் இருந்தும் பேரழிவுகளில் இருந்தும் கூட தப்பிச்சிருக்கு, ஆனா கம்யூனிசத்திடமிருந்து தப்பிக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. மனுஷன் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசின்னு பாருங்களேன். கம்யூனிசம் அரசியல் சார்ந்ததும் கிடையாது, பொருளாதாரம் சார்ந்ததும் கிடையாது, மக்களுடைய வளர்ச்சி சார்ந்ததும் கிடையாது. இது முழுக்க முழுக்க பைத்தியக்காரத்தனத்தை சார்ந்ததுன்னு மனுஷன் கம்யூனிசத்தை ரைட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்காரு. கம்யூனிசத்துடைய தந்தைனா கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ்னு பல பேர் சொல்லுவாங்க. அந்த கார்ல் மார்க்ஸ் பத்தி நான் சொல்ல போற விஷயங்களை பலரால ஏத்துக்க முடியாது, ஆனா அதுதான் வரலாற்று உண்மை. மார்க்ஸ் ஏங்கல்ஸுடைய உழைப்பை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டதுதான் இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்னு பல பகுத்தறிவுவாதிகள் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது முற்றிலும் தவறு. இவங்க 2 பேருக்கு முன்பு இருந்த பல பேர் இந்த சித்தாந்தத்தின் கோட்பாடுகளை உருவாக்கி வந்திருக்காங்க. அதோடவே மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸுடைய பங்கும் இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அவ்வளவுதான். இந்த புத்தகம் முழுக்க முழுக்க மதங்களுக்கு எதிராக, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எதிராக, குடும்பங்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, தனிநபர் சுதந்திரத்திற்கு எதிராக என்னென்ன பண்ணணுமோ அந்த கருத்துக்கள் அத்தனையையும் இதுல சேர்த்து உருவாக்குனதுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தோட
புத்தகத்துடைய நோக்கம் என்னன்னா மதங்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட மூர்க்கத்தனமான மூடர்களை உருவாக்குறது தான். ஒருத்தன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருந்து வெளியே வந்துட்டானா அவனுடைய எண்ணம் அதை எதிர்க்கவே முனைப்பு காட்டும்னு மார்க்ஸ்க்கு நல்லாவே தெரியும். மார்க்ஸுடைய எழுத்துகளிலும் அவருடைய பொயற்சிலையும் வெளிப்படையாவே மதங்கள் மீதான வெறுப்பும் சாத்தான்களின் மீதான பற்றும் தெளிவா தெரியும். என்னடா சாத்தான்னு சொல்ற நினைக்காதீங்க, அடுத்து நான் சொல்ல போற விஷயங்களை நீங்களே கேளுங்க. மார்க்ஸுடன் நெருங்கிய பழக்கத்தில் இருந்த பலரும் இவரை என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இவருடைய அப்பா மார்க் ஒரு சாத்தானால் வழிநடத்தப்படுகிறான், இவருடைய பையன் என் அப்பா என்னுடைய அருமை சாத்தான், இவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் 10,000 பிசாசுகளுக்கு இவன் சாத்தான், இவருடைய மனைவி பொல்லாத கூர்மையான கத்தின்னு ஒவ்வொருத்தரும் கால் மார்க்ஸை மனுஷனாவே பார்க்கல, மாறாக கொடூர குணம் கொண்ட சாத்தானை தான் பார்த்திருக்காங்க. கால் மார்க்ஸுடைய பயோகிராபியை எழுதிய ராபர்ட் பெயின் பல சமயங்களில் கால் மார்க்ஸ் சாத்தானின் பிடியில் இருப்பது போல் நடந்து கொள்வான், இந்த உலகத்தை சாத்தானின் கண்கள் மூலமாக பார்த்தார், சாத்தானின் ஆழ்ந்த வெறுப்போடும் கடுங்கோபத்தோடும் பார்த்தார்னு குறிப்பிடுறாரு. மார்க்ஸே தன்னோட கைப்பட எழுதின போயம்ல ஒரு காலத்தில் என்னுடைய ஆன்மா கடவுளுக்கு உண்மையாக இருந்தது, இப்போது அந்த ஆன்மா நரகத்தை தேர்ந்தெடுத்துள்ளதுன்னு எழுதியிருக்காரு. மார்க்ஸுடைய இந்த கொடூரமான சாத்தானின் சித்தாந்தம் இவரால் தான் ஆரம்பிக்கப்படுது. இவரை தொடர்ந்து லெனின், ஜோசப் ஸ்டாலின், மாவோ, பால் பாட்ஸ், பிடல் காஸ்ட்ரோ, கிம் ஜாங்னு எல்லாரையும் இந்த சித்தாந்தம் சாத்தானாகவே மாத்திடுச்சு. இந்த சித்தாந்தம் பல மதங்களில் புகுந்திருக்கு, ஒரே ஒரு மதத்தை தவிர, அதுதான் இஸ்லாம். அந்த விதத்துல இஸ்லாமியர்களை நாம பாராட்டியே ஆகணும். தங்களுடைய மதத்தில் கம்யூனிசம் கலந்துடக்கூடாதுன்னு பாதுகாத்து வந்திருக்காங்க. மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவின் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் லைன்லயே இந்த பூமியில் இருக்கும் கொடூரங்களை எக்ஸாசைஸ் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. எக்ஸாசைஸ்னா பேய் ஓட்டுறதுன்னு பல பேருக்கும் தெரியும். ஸ்பெக்டர் இஸ் ஹாண்டிங் யூரோப்னு குறிப்பிட்டு ஜெர்மனி, ரஷ்யா, கேத்தலிக்க திருச்சபைன்னு எதெல்லாம் கடவுளின் பெயரால் ஒற்றுமையா இருக்கோ அதையெல்லாம் பேயோட்ட கம்யூனிசம் வந்திருக்குன்னு சொல்றாரு. மார்க்ஸ் எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் கெட்டது, எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் நல்லதுன்னு மனித இனத்தின் அடிப்படை வாழ்க்கையவே மாற்ற உருவாக்கப்பட்டதே கம்யூனிசம்னு ஓப்பனிங் லைன்லயே மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ் ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. கால் மார்க்ஸ் ஒரு பைத்தியக்காரன், அவன் எதையாவது பண்ணுவான்னு தெரிஞ்ச ஜெர்மன் போலீஸ் எந்நேரமும் இவரை கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. ரஷ்யா மன்னன் ஜா அலெக்சாண்டருக்கு கம்யூனிசம் என்ற கொடூர சாத்தான் தன் நாட்டை அடுத்த நூற்றாண்டுகளுக்கு பிறகு வேட்டையாட வரும்னு மனுஷன் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அப்போது வாழ்ந்த 9ஆம் போப் பயஸ்கும் கம்யூனிசம் என்ற நரகம் பூமியை ஆட்கொள்ள போகுதுன்னு உணர்ந்தாரு. இவங்க என்னதான் உணர்ந்து பாதுகாப்பா இருக்க நினைச்சாலும் இவங்க நினைச்சபடியே கம்யூனிசம் இந்த உலகத்தையே ஒட்டுமொத்தமா ஆட்கொண்டு பல கோடி மக்களை கொன்னுடுச்சு. கம்யூனிச திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்ச மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ் மனிதனின் எல்லா பிரச்சனைக்கும் முதலாளித்துவமே காரணம்னு மன்னர் ஆட்சி முறையை ஒழிக்க நினைச்சு முதலாளித்துவம் மேல பழி போட்டு கதை அடிச்சு விட்டாங்க. கம்யூனிசம் என்ற வார்த்தையவே மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ் தான் உருவாக்குனதா நம்ம உள்ளூர் கோமாளிகள் சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறு. இவங்களோட முன்னோடிகள், அதாவது இவங்க இனத்தைச் சேர்ந்த பலரும் மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸுக்கு முன்னாடியே கம்யூனிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா கம்யூனிசம் என்ற வார்த்தை பிரபலமானது மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸால தான். கேபிட்டலிஸ்டான மன்னர்களை நம்பி இருக்கும் மக்கள் அந்த மன்னனுக்கு எதிராக புரட்சி பண்ணி நாட்டை கைப்பற்றி அனைவருக்கும் அனைத்தும் சமம் என்ற ஆட்சி உருவாக்கணும்னு உசுப்பேத்தி தொழிலாளர்களை முதல்ல இவங்க ஏமாத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு எளிய மக்களை ஏமாற்றி மன்னரை தூக்கி எறிஞ்சிட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சியை உலகம் முழுக்க நிறுவனம்னு திட்டம் போட்ட மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை முழு மூச்சா தயார் பண்ணாங்க. அதுல 10 பாயிண்ட் பிளான் ஒன்னு உருவாக்குனாங்க. ஃபர்ஸ்ட், நிலம் என்ற சொத்தை ஒழித்தல் மற்றும் நிலம் மீதான வாடகைகளை பொது நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும். செகண்ட், அதிக வரிகள். தேர்ட், அனைத்து வகையான வாரிசு உரிமைகளையும் நீக்குதல். ஃபோர்த், புலம்பெயர்ந்தோர் மற்றும் போராட்டக்காரர்கள் கிளர்ச்சியாளர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்தல். தேசிய வங்கி மட்டுமே இருக்க வேண்டும், அதன் மூலமே கடன், உற்பத்தி எல்லாமே நடக்க வேண்டும். 6, தகவல் தொடர்பு, போக்குவரத்து போன்ற எல்லாமே தனிநபர் கைகளில் இருக்கக்கூடாது, அரசாங்கத்திடமே இருக்க வேண்டும். 7, நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அரசிடம் மட்டுமே இருக்க வேண்டும். 8, அனைவருக்கும் சமமான வேலை பங்கீடு வேண்டும். 9, நகரத்திற்கும் நாட்டிற்கும் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது, நாடு முழுவதும் மக்கள் தொகை சமமாக இருக்க வேண்டும். 10, அனைத்து குழந்தைகளுக்கும் பொது பள்ளிகளில் இலவச கல்வி தர வேண்டும். இந்த 10 பாயிண்டும் மக்களுடைய நல்லதுக்கு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா இது முழுக்க முழுக்க தனிநபருக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. நிலம், சொத்து, வங்கி கணக்கு, வீடுன்னு அத்தனையும் அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு இந்த 10 பாயிண்ட் மூலமா சொல்றாங்க. இதையெல்லாம் சாத்தியப்படுத்தணும்னா வலுக்கட்டாயமாக அராஜகமான முறையில் தான் பண்ணணும்னு கம்யூனிஸ்ட சாத்தானான மார்க்ஸே எழுத்துப்பூர்வமா ஒத்துக்கிறாரு. 1849 எங்களுக்கு இரக்கமோ கருணையோ கிடையாது, அதை நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்க போவதில்லைன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கம்யூனிசம் என்ற பயங்கரத்தை கட்டவிழ்த்து விட்டார் மார்க்ஸ். 1840 வரைக்கும் கால் மார்க்ஸ் பியூர் கடவுள் நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவனா தான் இருந்தாரு. ஆனா இந்த விஷயம் கம்யூனிசம் பேசுற நம்ம உள்ளூர் புரட்சி புண்ணாக்குகளுக்கே தெரியாது. அப்படியே இது பற்றி தெரிஞ்ச ஒரு சிலரும் இதை பத்தி பேசவே மாட்டாங்க.
1840க்கு பிறகுதான் தன் இனத்தின் அஜெண்டாவான ஏத்திசத்தை முழுமையாய் ஏற்று கிறிஸ்தவத்தையும் இயேசுவையும் நேரெதிரா தாக்கி பேச ஆரம்பிச்சார். குடிச்சிட்டு இயேசுவை மிக கேவலமா கலாய்க்கிறதும், தன் நண்பர்களையே கேவலமா நடத்துறதும் அடிக்கிறதுமா தன்னோட இளம் வயதின் முக்கால்வாசிய இப்படித்தான் வாழ்ந்திருக்காரு இந்த மகான் மார்க்ஸ். இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட வரலாறு. கார்ல் மார்க்சின் குறுகிய மூளையும் கொடூர புத்தியும் ரிலிஜியன் எதுவுமே இந்த பூமியில் இருக்கக்கூடாது, அதை அழிக்கிறதே மனிதனின் முதற் கடமைன்னு தன்னோட சுய வெறுப்ப இந்த புத்தகத்துல பதிவு பண்ணிருக்காரு. மார்க்ஸ் ஏன் மதங்களை மனிதனிடமிருந்து பிரிக்கணும்னு நினைச்சாருன்னா, மனிதர்களான நாம நம்மை மேற்பார்வையிட நம்மோட எல்லைகளை மீறும் போது நம்மை கட்டுப்படுத்த யாருமே இல்லைன்னா காட்டான்களா வாழ ஆரம்பிச்சிருவோம். சட்டம், நியாயம், நீதி, நேர்மை, பாவம், புண்ணியம், இம்மை, மறுமை, ஈவு, இரக்கம், அச்சம், நொந்துகெடுதல்னு எதையுமே உணராத காட்டு மிராண்டிகளா நாம வாழ்ந்தாதான் கம்யூனிசம் என்ற கொள்கை இந்த உலகத்தையே ஆளும்னு மார்க்ஸ் நினைச்சாரு. இவருடைய முதல் தாக்குதல் ஜெர்மன் நாட்டை நோக்கி பறந்துச்சு. காரணம், ஜெர்மானியர்கள் தூய கிறிஸ்தவத்தை ஏற்ற கிறிஸ்தவர்களா வாழ்ந்து வந்தாங்க. கம்யூனிசம் என்ற கொள்கையை எதிர்த்து அதுல தற்காலிக வெற்றி கண்ட ஒரே இனம்னா இந்த பூமியிலேயே அது ஜெர்மானிய இனம் தான். ஒரு நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் அதன் ஸ்திரத்தன்மையையும் அழிக்கணும்னா முதல்ல கடவுள் நம்பிக்கையை அழிக்கணும்னு மார்க்ஸ் தன்னோட ஏத்தியஸ்டிக் அஜெண்டாவை தி ஜெர்மன் ஐடியாலஜின்னு 1845ல ஒரு புத்தகமாகவே வெளியிடுறாங்க மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே, தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் 10 பைசாவுக்கு கூட பயன்படாத ஈவேரா கடவுள் மறுப்பு பேச யார் பின்புலம்னு 1931ல பல நாடுகளுக்கும் போன ஈவேரா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த தேவையற்ற சரக்கு தான் இந்த கம்யூனிசம். அதுக்கப்புறம் தான் சுயமரியாதை இயக்கமா இருந்த அவருடைய இயக்கம் கடவுள் மறுப்பு இயக்கமா மிக தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சது. கடவுள் நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்த யாருமே கடவுளை எதிர்க்கும் இந்த கம்யூனிச கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த கொடூரர்கள் மாதிரி எந்த கொலைகளையும் பண்ணதே கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க தான் 14 கோடி மக்களின் உயிர்களை பூமிக்கு இரையாக்குனது. அண்ணா, கம்யூனிசம்னா என்ன? ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்களுடைய எல்லாத்தையுமே அபகரிக்கிறது, பெண்களை ஏமாத்தி அவங்க வாழ்வாதாரத்தையே நாசம் பண்றது, பெண்களை ஆண்களா மாற்றுறது, ஆண்களை பெண்களா மாற்றுறது, குடும்ப கட்டமைப்பை அழிக்கிறது, குழந்தைகளை சின்ன வயசுலேயே அவங்க பாலினம் என்னன்னு தெரியாத அளவுக்கு குழப்புறதுன்னு இந்த உலகத்தையே சீரழிக்கிறது தாமா கம்யூனிசம். கம்யூனிஸ்ட் நிறைந்த ஏத்தியஸ்ட் உலகத்தை உருவாக்க கார்ல் மார்க்ஸ்க்கு உதவியது அவருடைய நீண்டகால நண்பரான ஃப்ரைட்ரிச் ஏஞ்சல்ஸ். மார்க்ஸ் பத்தின நிறைய விஷயங்களை ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்ப அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் பத்தியும் கொஞ்சம் நாம தெரிஞ்சுப்போம். ஏங்கல்ஸ் சின்ன வயசுல இருந்தே தீவிர கடவுள் நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர். மார்க்ஸை விடவும் அதிதீவிர கிறிஸ்தவர் தான் இவர். கடவுள் நம்பிக்கையிலிருந்து வெளியே வர மார்க்ஸுக்கு ரொம்பவும் சுலபமா இருந்தது. ஆனா மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்து வெளிவந்தவர் தான் இந்த ஏங்கல்ஸ். நம்ம எல்லார் மாதிரியும் ஏங்கல்ஸ்க்கும் எது சரி, எது நல்லது, எது கெட்டது, நாம சரியான வகையில் தான் போறோமா இல்ல நம்மளை ஏமாத்துறாங்களா, கடவுள் இருக்காரா இல்லையான்னு மிகப்பெரிய கேள்வியும் பல குழப்பங்களும் இவருக்கு வர ஆரம்பிச்சது. இது பற்றி இவருக்கு விளக்கி நல்வழியில் நடத்த தன்னோட பெற்றோர்களை தவிர வேற யாராவது சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல அவர் வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையிலும் விதி விளையாடும் விதத்தில் மார்க்ஸ் என்ற சாத்தான் இவருடைய வாழ்க்கைக்கு உள்ள வந்தார். ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த ஏங்கல்ஸ கம்ப்ளீட்டா கடவுள் நம்பிக்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் கார்ல் மார்க்ஸ். கடவுள் நம்பிக்கையிலிருந்து வெளிவந்து ஏத்திஸ்ட் ஆனதும் ஏங்கல்ஸ் கிட்ட இனி நீ கிறிஸ்தவத்தை கடுமையா எதிர்க்கணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களை அடிக்கிற அடியால ஏங்கல்ஸ மாத்துறாரு கார்ல் மார்க்ஸ். இதை பத்தி ஏங்கல்ஸ் தெளிவா எழுதியிருக்காரு. மார்க்ஸோட பிரசன்ஸ் தன்னை சுற்றி எப்படி இருந்ததுன்னு ஏங்கல்ஸ் வெளிப்படையாவே, மார்க்ஸ் ஒரு கொடூரமான சாத்தான், அவன் என் பக்கத்தில் இல்லாத போதும், அவனை நான் பார்த்த பிறகும், அவனை பார்ப்பதற்கு முன்பும், அவனை பற்றி கேட்ட முதல் நொடியில் இருந்தே என்னால் உணர முடிந்தது. மார்க்ஸ் ஒரு கொடூரமான சாத்தான் போலத்தான் எப்பவும் எனக்கு தோற்றமளிப்பான்னு எழுதியிருக்காரு. கார்ல் மார்க்ஸ் கூட பழகுறதுக்கு முன்னாடியே ஜெர்மன் மொழியில் போயம் எழுதியிருக்காரு மார்க்ஸை பத்தி. அதோட டிரான்ஸ்லேட்டட் இங்கிலீஷ் வெர்ஷனை நீங்களே படிச்சு பாருங்க, அவர் எப்படி எழுதியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். வழி தவறிய ஏங்கல்ஸை ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்ட ஆள் கை கொடுத்து வழிநடத்தி இருந்தா மனிதகுல வரலாறே மாறி இருக்கும். ஆனா கொடூர குணம் கொண்ட மதத்திற்கு எதிரான மார்க்சின் கைகளில் சிக்கினாரு ஏங்கல்ஸ். மார்க்ஸ் கூட என்னைக்கு ஏங்கல்ஸ் கை கோத்தாரோ அன்னைக்கே கடவுள், இறை நம்பிக்கை, ஆன்மா, கர்மா போன்ற எல்லாத்திலிருந்தும் வெகு தொலைவுக்கு போயிட்டாரு ஏங்கல்ஸ். தன்னோட கடைசி நாள் வரைக்கும் ஏங்கல்ஸ் மன நிம்மதி இல்லாம குழப்பமான மனநிலையோடு தான் அவருடைய எந்த ஒரு கேள்விகளுக்கும் விடை தெரியாமலேயே வாழ்ந்து இறந்து போயிருக்காரு. ஏங்கல்ஸ் கடைசி வர திருமணம் வேணா, குடும்பமும் வேணான்னு வாழ்ந்தாரு. ஆனா பல பெண்களோட உல்லாசமா இருந்தார். 1850ஆம் ஆண்டு அப்படி உல்லாசமா இருந்த பெண்களில் ஒருத்திய தன்னோட மனைவினே சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனா அபிஷியலா கல்யாணம் எதுவும் பண்ணல. இந்த பெண் இறந்ததும் அவளோட தங்கச்சிய அவங்க மரணப்படுக்கையில் இருக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏங்கல்ஸ். தங்களோட சுய வாழ்க்கையில் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எப்படி வாழ்ந்தாங்களோ, எப்படி பல பெண்களை ஏமாற்றி அவங்களுக்கு புரட்சி இதுதான், பெண்களோட வாழ்க்கை இதுதான் என்னென்ன கருத்தை எல்லாம் சொல்லி ஏமாத்தினாங்களோ அது எல்லாத்தையுமே கம்யூனிசத்தில் கொள்கைகளா பதிவு செஞ்சாங்க. திருமணத்துக்கு
திருமணத்துக்கு முன்பே உறவு கொள்வது, கமிட்மெண்ட் இல்லாத உறவு முறை, ஈஸியா டிவோர்ஸ் பெறணும், பெண்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் போன்ற அருமையான தங்களுடைய சுய வாழ்க்கையில் எதையெல்லாம் சொல்லி பெண்களை ஏமாத்தி இவங்க உல்லாசமா இருந்தாங்களோ அந்த கருத்துக்களை எல்லாம் மெருகேற்றி கம்யூனிசத்தில் வச்சு அதையே பரப்புனாங்க. 1883 மார்க்ஸ் இறந்த பிறகு ஏங்கல்ஸின் புத்தகமான தி ஆரிஜின் ஆஃப் தி ஃபேமிலி புத்தகம் 1884 வெளிவருது. அதுல மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ் ரெண்டு பேரும் பெண்கள் தாயாகவும் மனைவியாகவும் இருப்பதிலிருந்து விடுபட வேண்டும், சமையல் செய்வதிலிருந்தும் வீட்டு வேலை செய்வதிலிருந்தும் வெளிவந்து வேலைக்கு செல்ல வேண்டும், குழந்தைகளை அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும், பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும்னு முதலா நல்லா இருந்த ஆணினத்தையும் பெண்ணினத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா பார்க்க வச்சதே இந்த ரெண்டு பேரும் தான். பெண்களுக்கு உண்டான குழந்தை பெறுதல், திருமணம், வீட்டை நிர்வாகம் செய்தல் போன்றவை எல்லாம் பெண்ணடிமைத்தனம்னு முதல்ல உருட்டிவிட்டது இவங்க தான். மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ் இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் காதல்னா லவ்னா என்னடா ரூம் போடுறது, ஏன் ஜாதி ராஜா நீ ஏன் இதை தாண்டி குடும்பம், குழந்தைகள் பராமரிப்பு, அடுத்த தலைமுறைன்னு எதை பத்தியுமே இவங்க அதிகமா பேசினதே கிடையாது. இந்த கொடூரமான யோசனை இவங்க ரெண்டு பேரோட நிக்காம லெனின், ஜோசப் ஸ்டாலின், மாவோ, பால் பாட், கிம்ஸ், பிடல் அண்ட் சே வரைக்கும் தொடர்ந்து வந்துச்சு. கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோல கடவுள் மறுப்பு தோன்றும் இடத்தில் தான் கம்யூனிசம் தொடங்குகிறதுன்னு எழுதியிருக்காங்க. இந்த கடவுள் மறுப்பு எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு புரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த ஒற்றை கொள்கை ரஷ்யாவையே சுடுகாடா மாத்துச்சு. லெனினும் ஜோசப் ஸ்டாலினும் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. அதுதான் மதங்களுக்கு எதிராக சாகும் வரை போர் என்பதை தங்களோட கொள்கையாவே மாத்திக்கிட்டாங்க. மதம் என்னும் போதையில் மக்கள் மூழ்கி இருக்காங்க, அவங்களை காப்பாற்றுறதே கம்யூனிசத்தின் முதல் வேலைன்னு சொன்னார் மார்க்ஸ். அதையே லெனினும் ஜோசப் ஸ்டாலினும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. கடவுள் நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்பவுமே கம்யூனிச அரசாங்கம் வர விட மாட்டாங்க. அதனால முதல்ல மக்களை கடவுளிடமிருந்து விலக்கி கம்யூனிச சித்தாந்தத்தை புகுத்தினாதான் மக்களை மொத்தமா கட்டுப்படுத்தி கம்யூனிச ஆட்சியை உருவாக்க முடியும். அதனால கடவுள் நம்பிக்கை கொண்ட எல்லார் மேலையும் லெனின் மற்றும் ஜோசப் ஸ்டாலின் பயங்கரங்களை கட்டவிழ்த்து விட ஆரம்பிச்சாங்க. சோவியத் யூனியன்ல பைபிளுக்கு பதிலா மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ் உடைய புத்தகத்தையும் லெனின் எழுதிய புத்தகங்களையும் படிச்சுதான் கம்யூனிசத்துக்குள்ளேயே புது நபர்களை சேர்த்துப்பாங்க. கிறிஸ்தவத்தில் எப்படி பேப்டிசம் பண்ணி ஒருத்தரை கிறிஸ்தவர் ஆக்குறாங்களோ அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பின்பற்றிய செய்கை தான் இப்ப நான் சொன்னது. இந்த விஷயத்தை உண்மையா பொய்யான்னு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேணாம். இது உண்மைதான் அமெரிக்க கம்யூனிசவாதியான ஆர்தர் காஸ்லர் தன்னோட புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. ரொனால்ட் ரீகன் கம்யூனிசம் என்பதே கம்யூனிஸ்டவாதிகளின் மதம் தான், கிறிஸ்தவத்தின் கடவுள் இயேசு, இஸ்லாமியத்தின் கடவுள் அல்லாஹ், புத்திசத்தின் கடவுள் புத்தர், இந்து மதத்தின் கடவுள் சிவன் ஆகியோர் இருப்பது போல கம்யூனிசத்தின் கடவுளாக இருப்பது கார்ல் மார்க்ஸ். இவரையே இந்த கம்யூனிசவாதிகள் கும்பிடுகிறார்கள். இதுல இவங்க மத்த மதத்தை அழிப்பேன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய நகைச்சுவைன்னு ரொனால்ட் ரீகன் வழக்கமா சொல்லுவாரு. உலகம் இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருந்த காலம், குறிப்பா ஐரோப்பாவும் அதன் மக்களும் இயல்பா வாழ ஆரம்பிச்ச காலம். அந்த காலத்துல தான் ரஷ்யாவும் அதன் மக்களும் கொடூரமான நரகத்தை நோக்கி போனாங்க. அதுதான் கம்யூனிசம். இந்த அக்டோபர் ரெவல்யூஷன் மன்னருக்கு எதிரான புரட்சி, மக்கள் புரட்சி, ஆதிக்கத்துக்கு எதிரான புரட்சின்னு இன்னி வரைக்கும் உருட்டிட்டு வருவாங்க. ஆனா அதோட பின்னணி என்ன? 1902 ஆரம்பிச்ச சலசலப்பு 1905 இருந்து 1907 வரைக்கும் பேசுபொருளாச்சு. ஆனா 1917 ஆண்டு ரஷ்யாவை மட்டும் இல்ல உலகத்தோட வரலாறே மாறப்போகும் சம்பவமா இந்த 1902 ஆரம்பிக்கப்பட்ட சம்பவம் இருக்கும்னு யாருக்குமே அப்ப தெரியல. 1917 ரஷ்யாவை யார் ஆட்சி பண்றதுன்னு ரஷ்யா மக்களுக்கே தெரியாத அளவுக்கு தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு சொல்ற மாதிரி அவன் ஒரு பகுதியை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சான். 1916 நிலை இன்னும் மோசமாகுது. 1917 பிப்ரவரி மாசம் ரஷ்ய அரசின் ஆர்மியும் வலுவிழந்துட்டாங்க. அங்கதான் ஜார் மன்னரின் முழு வீழ்ச்சி தொடங்குச்சு. இந்த 1917 புரட்சியில் கலந்துகிட்ட மொத்த பேரும் கம்யூனிஸ்டுகள். ரஷ்யாவின் பொதுமக்கள் யாருமே இதுல கலந்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம வேடிக்கை மட்டுமே பார்த்தாங்க. 10 மில்லியன் விவசாயிகளை சம்பள உயர்வு உங்களுக்கு வாங்கி தரேன், விளைபொருட்களின் மீதான காசை குறைத்து விற்பனையில் அதிக லாபம் வாங்கி தரேன்னு சொல்லியும் கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைந்தால் இனி எல்லாமே சமம், ஆணும் பெண்ணும் சமமாக பார்க்கப்படுவார்கள்னு பெண்களிடம் சொல்லியும் தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களிடம் 8 மணி நேரம் மட்டுமே வேலை, ஊதிய உயர்வு எல்லாமே தரப்படும் சொல்லியும் சுமார் 12 மில்லியன் அப்பாவிகளை ஏமாற்றி இந்த அக்டோபர் புரட்சியில் பின்னாட்களில் சேர்த்தாங்க. இந்த படையத்தான் போல்ஷெவிஸ்ட் ஆர்மின்னு சொன்னாங்க. சோவியத்துக்கு எதிராக எப்படி இந்த போரை கம்யூனிஸ்டுகள் ஆரம்பிச்சாங்கன்னு பார்ப்போம். ரஷ்யாவில் கிறிஸ்தவத்தினரும் பிற மதத்தினரும் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தாங்க. குறிப்பா கிறிஸ்தவர்கள் அதிகமா இருந்தாங்க. கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸின் கம்யூனிஸ்ட் சாத்தான் புத்தகத்தை மையமாக வச்சுட்டு லெனின் மற்றும் ட்ராட்ஸ்கியும் அவங்களுடைய அடிபடிகளும் சோவியத்துக்குள்ள ஊடுருவாங்க. லெனின், ட்ராட்ஸ்கி மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகள் ஒரு சம்பவம் பண்ணி மாட்டிக்கிட்டதால ரஷ்ய மன்னன் இவங்களை கழுத்து மேலேயே வச்சு நாடு கடத்தினாரு. ஆனா திருட்டுத்தனமா திரும்பவும் வந்த இவங்க இந்த தடவை கம்யூனிசம் என்ற சாத்தான கையோட கூட்டிட்டு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போல்ஷெவிசம் ஆவிய இவங்க உருவாக்குனாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி 1815 ஆண்டு ஹோலி அலையன்ஸ்னு முதலாம் ஜார் அலெக்சாண்டர் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கினாரு. இந்த ஒப்பந்தத்தில் ரஷ்யா, புருஷியா, ஆஸ்திரியா, இங்கிலாந்து, ஜெர்மன், பிரான்ஸ் உள்ளிட்ட கிறிஸ்தவ நாடுகள் கையெழுத்திட்டாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த கூட்டமைப்பா அந்த காலத்தில் இருந்தது இந்த ஹோலி அலையன்ஸ். கம்யூனிசத்துக்கு கடவுள் அழிப்பு தான் முதல் கொள்கை. அதனால ரஷ்யாவில் இருந்த கிறிஸ்தவர்கள் மீது நினைச்சு பார்க்க
முடியாத அளவுக்கு வெறியாட்டத்தை ஆடினாங்க லெனினும் ட்ராட்ஸ்கியோட போல்ஷெவிஸ்ட் படைகளும். இது நடந்தப்ப இந்த ஹோலி அலையன்ஸ் ஒப்பந்தம் காணாம போயிடுச்சு. அந்த கொடூரத்தை பத்தி இதேமே இல்லாதவர்கள் நாம சொல்ற ஆட்கள் தெரிஞ்சுக்கிட்டா கூட கதறி அழுவாங்க. அப்பேற்பட்ட கொடூரமான நிகழ்வு தான் ரஷ்யாவின் கிறிஸ்தவர்கள் மேல இந்த லெனினும் ட்ராட்ஸ்கியும் நடத்திய நிகழ்வு. அலெக்சாண்டர் யாக்கோவ்லோவ் 1918 நடந்த இந்த சம்பவங்கள் பற்றி இப்படியாக எழுதுறாரு. இதுவரை ரஷ்யாவில் மதத்திற்கு எதிரான எந்த செயலும் நடந்ததில்லை. ஆனால் லெனினின் அராஜகமும் வெறியும் ரஷ்யாவில் இருந்த அத்தனை மதத்தினரையும் கொன்று குவித்தது. குறிப்பாக கிறிஸ்தவர்களை லெனினுடைய படை நாய்களை போல் கொன்றது. மதகுருமார்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் எழுதியிருக்காரு. கிறிஸ்தவர்களிடமும் கிறிஸ்தவ தேவாலயங்களிடமும் இருந்த நிலங்கள், உடைமைகள், சொத்துகள்னு எல்லாத்தையும் பிடுங்கி அவங்கள கொன்னாரு லெனின். யாரெல்லாம் லெனின் பேச்சை கேட்காம எதிர்த்து நின்னாங்களோ அவங்களோட விவசாய நிலங்கள் கொளுத்தப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க. எதெல்லாம் தனியுடைமை சொத்தா இருந்ததோ அதெல்லாம் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தின் சொத்தா மாத்தப்பட்டுச்சு. 18 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு கடவுள் பற்றியோ பக்தி பற்றியோ சொல்லித்தர கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டுச்சு. அப்படி மீறி எந்த பெற்றோராவது அவங்க பசங்களுக்கு இறைநம்பிக்கை பற்றி போதிச்சா அவங்கள காட்டி கொடுக்கணும்னு அவங்க பசங்க கிட்டேயே பிஞ்சு மனசுல நஞ்ச விதைச்சார் லெனின். சாதாரண திருமணம் சிகப்பு திருமணமா மாறிச்சு. பேப்டிசம் சிகப்பு பேப்டிசமா மாறிச்சு. இறுதிச் சடங்கு சிகப்பு இறுதிச் சடங்கா மாறிச்சு. ரஷ்யாவை முழுக்க போல்ஷெவிஸ்ட் கைப்பற்றியதும் இதுதான் சட்டமா இருந்துச்சு. ஒரு குழந்தையை பெற்ற தாய், நான் பெற்ற இந்த குழந்தை பிசிக்கலி என்னுடையது, ஆனா இந்த குழந்தை கம்யூனிசத்தை வெளிப்படுத்த உதவும் ஒரு உயிராக மட்டுமே வளரும். இனி இது கம்யூனிசத்தின் பிள்ளைன்னு பொதுவெளியில் கட்டாயம் அறிவிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் கொல்லப்படுவாங்க. அந்த குழந்தை கம்யூனிச அரசாங்கத்தின் கண்காணிப்பில் வளர்க்கப்படும். இந்த கொடுமைகள் இதோட நிக்கல. லெனினுடைய அடிப்படைகள் குறிப்பா சர்ச்சஸ் எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் அதை இடிச்சு பப்ஸ் பார்ஸ்னு உருவாக்குனாங்க. 1917 இந்த ரெவல்யூஷன் ஏற்படுறதுக்கு முன்னாடி 657 சர்ச்சஸ் மாஸ்கோவில் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வெறும் 100 இருந்து 150 சர்ச்சஸ் மட்டுமே இந்த லெனினுடைய ஆர்மி விட்டு வச்சாங்க. இது அபிஷியல் சோவியத் ஸ்டாட்டிஸ்டிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இதுலயும் வெறும் 46 சர்ச்சஸ் மட்டுமே இவங்க செயல்பட அனுமதிச்சாங்க. இந்த 46 சர்ச்சஸ்ல யாரெல்லாம் ப்ரே பண்ண வராங்கன்னு பார்க்கவே பல குழுக்களை லெனின் ஏவி விட்டு உளவு பார்க்க வச்சாரு. சர்ச்சஸ்ல செல்வங்கள் அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னு ட்ராட்ஸ்கி பயங்கர சந்தோஷப்பட்டாரு. லெனின் 90% பாதிரியார்களையும் சர்ச்சஸ கட்டுப்பாட்டில் வச்சிருந்தவங்களையும் சுட்டுக் கொன்னார். சர்ச்சஸ்ல இருந்து லெனினுடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் 8,28,275 பவுண்ட் வெள்ளி, 1,220 பவுண்ட் தங்கம், 35,670 வைரங்கள்னு இன்னும் ஏகப்பட்ட பொருட்களை கொள்ளையடிச்சாங்க. ரஷ்யன் எக்ஸ்பர்ட் மற்றும் காங்கிரஸ் லைப்ரரியனாக இருந்த ஜேம்ஸ் பிளிங்டன் சொல்றாரு, லெனினும் அவருடைய போல்ஷெவிக் சாத்தான்களும் அனைத்து மதங்களையும் ரஷ்யாவிலிருந்து அழித்துவிட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாத, கடவுள் இல்லாத காட்டுமிராண்டிகள் நிறைந்த ரஷ்யாவை உருவாக்கி அதன் மூலம் உலகம் முழுக்க இருக்கும் மதங்களை அழித்து பூமி மொத்தத்தையும் கடவுள் இல்லாத கிரகமாக மாற்ற வேண்டும்னு லெனின் நினைத்ததாக சொல்றாரு. லெனின் எப்ப சோவியத்தை கைப்பற்றினாரோ அன்னையிலிருந்து சோவியத்தில் கடவுள் என்ற பெயரை சொல்லவே மக்கள் பயந்தாங்களாம். இந்த கொடூரமான அரசாங்கம் லெனினிடமிருந்து ஜோசப் ஸ்டாலின் காலம் வரைக்கும் நீடிச்சது. ஜோசப் ஸ்டாலின் லெனினை விட மிக கொடூரமான சாத்தான். 1930 ஆண்டு தி கிரேட் டெரரை கட்டவிழ்த்து விட்டது ஜோசப் ஸ்டாலின். பாதிரிகள், மதகுருமார்கள், கன்னியாஸ்திரிகள்னு எல்லாரையும் காரணம் இல்லாம கொண்டு குவிச்சாரு ஜோசப் ஸ்டாலின். 1932 ஆண்டு 5-year பிளான் ஒன்னு உருவாக்குனாங்க. அதோட ஒரே நோக்கம் அடுத்து வரப்போற 1937 ஆண்டில் ரஷ்யாவில் கடவுளே இருக்கக்கூடாது, கடவுளில்லா வீடுகளையும் மக்களையும் தேசத்தையும் உருவாக்கியே தீர வேண்டும்னு போட்டதுதான் அந்த 5 ஆண்டு திட்டம். ரஷ்யா வரலாற்றை பற்றி நான் போட போற வீடியோல இன்னும் டீப்பா நாம இந்த அக்டோபர் ரெவல்யூஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். Until then, stick with me on my social media handles. arigato மக்களே.